Hello people, welcome to TN Official King. Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் 1K ஸ்பெஷலுக்கு நம்ம எடிட் யுவர் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆர் பிளேலிஸ்ட்டில் உங்களோட இமேஜஸ் எடிட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அதோட ஒரு இமேஜ் தான் இந்த நம்ம வீடியோவில் பண்ண போகிறோம். உங்களோட அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி நீங்களும் உங்கள் ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட கரிகேச்சர் டியூட்டோரியல் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் TN Official King சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எடிட்டிங் வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நியூ ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து போர்ட்ரேட்டில் ஒரு 3 to 6 ப்ராஜெக்ட் ஃபைலை வச்சுட்டு இன்ச்சஸில் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோவை. அதில் வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜஸ் வச்சுட்டு அதில் நான் ஆல்ரெடி நான் எடிட் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து சம் ஸ்க்ராச்சஸாக இருந்துச்சு. அதை வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். தென் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் நம்மளோட PNGs ஆர் போஸ்டர்லேருந்து எடுத்து சம் கார் இமேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் நம்ம அந்த காரோட ஃப்ரண்ட் பேட்ச் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம். அது வந்து கொஞ்சம் அன்இவனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அது கொஞ்சம் ஹைலைட்ஸ் காட்டுற மாதிரி கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிடுறோம். தென் அந்த 3 லேயரை மெர்ஜ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்மட்ச் டூல் வச்சு அது வந்து அந்த கிராக்காக இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம். தென் அதேமாரி நெக்ஸ்ட்டு கிளாஸ், காரோட கிளாஸஸ், ஃப்ரண்ட் டோர் கிளாஸ், அதையும் ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைலில் வைக்கிறோம். அதையும் சேம் மெத்தட் அதே தான், அதையும் ஸ்மட்ச் டூல் வச்சு நம்ம அன்இவனாக இருக்கிற இடத்தையும் கரெக்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம காரோட இமேஜஸ்லாம் நம்ம PNGs எடுத்தோம்ல, அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக வச்சுப்போம். ஏன்னா நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். பேக்ரவுண்ட் சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சுருக்கேன். தென் அதுக்கப்புறம் நம்மளோட போர்ட்ரேட் இமேஜ் விஜய் சேதுபதியோட பைக் ஸ்டில், அதை வந்து கொஞ்சம் நம்ம கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் கட் ஆகிருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணுறோம். கட் பண்ண இடத்தெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்மளோட போர்ட்ரேட் இமேஜஸில் வந்து ஃபேஸ் மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு வந்து நம்மளோட போர்ட்ரேட்டில் வைக்கிறோம். நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல் போர்ட்ரேட்டில் வைக்கிறோம். அதில் வந்து கொஞ்சம் வந்து நெக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நான் லிக்விஃபைட் டியூல் மூலமாக ஃபில்டர் மூலமாக கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் என்லார்ஜ் பண்ணது. அது வந்து கொஞ்சம் இரேஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கரெக்டாக ஃபேஸ்க்கு நெக்குக்கு எடுத்த மாதிரி கரெக்டாக வைக்கிறேன். ஓகே, அதோட ஸ்கின் டோன் கலர் நான் வந்து விஜய் சேதுபதியோட கையோட ஸ்கின் டோனே பிக்கப் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு ஃபேஸில் வந்து ஒரு நியூ லேயரில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு கலர் வந்து ஓவர்லேயில் மாற்றிட்டு பிளெண்டிங் மோடு ஓவர்லே வச்சுட்டு நம்ம லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு ஏர் இருக்கிற இடம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ தான் நம்மளோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ளோவிங்காக அதோட ஸ்கின்னுக்கு ஏற்ற கலர் மாரி கரெக்டாக தெரியும். ஏரு, ஐப்ரோ அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. தென் அன்இவனாக இருக்கிற ஏர்லாம் மட்டும் கொஞ்சம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஏர் வந்து எப்பவுமே கொஞ்சம் நம்மளோட ஒரு இமேஜ் கட் பண்ணுறோன்னா எப்பவுமே கொஞ்சம் அன்இவனாக தான் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கேன். தென் ஏரை வந்து ஓவர் பிரைட்னஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அது கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் ஏற்றி பிரைட்னஸ் கம்மி பண்ணிங்கன்னா அப்போ தான் பிளாக்காக தெரியும் கொஞ்சம். தென் நம்மளோட ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஷார்ப் அண்ட் ஆட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து ஆயில் பெயிண்டில் ஆயிலோட ஃபில்டர் போடுறோம். ஏன்னா ஸ்மட்ச் பண்ண சொல்ல அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த ஃபேஸோட க்ளோயிங் நல்லா தெரியும் ஸ்மட்ச் பண்ண சொல்ல. ஓகே, ஃபேஸ் வந்து நம்ம ஸ்மட்ச் பண்ணி முடியாச்சு. தென் பேக் பின்னாடி வந்து நம்மளோட ஃபேஸோட அவுட்டருக்கு வந்து ஒரு பிளாக் கோட்டிங் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம அதோட கரிகேச்சர் என்ற எஃபெக்டை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் ட்ரா பண்ண மெத்தடில். நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து எந்த விதமாக வேணால் நம்மளோட
ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம். நம்மளோட எடிட்ஸை எல்லாம் நம்மளோட ஓன் ஐடியா தான். அவங்கவுங்க ஐடியா மூலமாக என்ன மாதிரி வேணால் மாற்றலாம். நான் வந்து இப்போ பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஃபுல் பிளாக் கொடுத்துட்டு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஸ்கின்னை நல்லா ஸ்மஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் எவ்வளோ ஸ்மஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்மஜ் பண்ணி ஸ்மூத்தாக வச்சுக்கோங்க ஸ்கின்னை, அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கார்ட்டூன் எஃபெக்ட் மாதிரி மாற்றுங்க ஃபேஸை வந்து. ஸ்மஜ் பண்ண சொல்ல அதே தானாக மாறிடும் கார்ட்டூன் மாதிரி. தென் நான் ஏரை வந்து கொஞ்சம் ட்ரா பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஸ்மஜ் டூல் மூலமாக கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் ஏரை. தென் அகைன் நம்மளோட போஸ்டர்லேயே வந்து நானும் ரவுடின் தான் என்ற டெக்ஸ்ட்டை வந்து டைட்டிலோட நேமை வந்து நம்மளால் டைப் பண்ண முடியாது. ஆனால் அது வேறு ஃபாண்ட்டு, நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டை தேடி பார்த்தேன், பட் அந்த மாதிரி ஃபாண்ட்டு கிடைக்கல. அதனால் போஸ்ட்டில் இருக்கிற ஃபாண்ட்டே அப்படியே நம்ம எடுத்து கொஞ்சம் பேக்ரவுண்ட்ஸ் மட்டும் அதோட பேக்ரவுண்ட்ஸ் இரேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் கரெக்டாக வச்சு கலர் கரெக்ஷன் பண்ணுறோம். பிரைட்னஸ்ஸு, ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அண்ட் கலர் கரெக்ஷன், கலர் பேலன்ஸ், இந்த நாலுத்தையும் பண்ணால் ஓரளவுக்கு பக்காவாக இருக்கும். தென் நம்ம கலர் கரெக்ஷனாக முடிஞ்ச அப்புறம் அதோட டெக்ஸ்ட், வண்டியோட டெக்ஸ்ட் மட்டும் நான் லைட்டாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஜாக் 96ன்னு சொல்லிட்டு அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கேல்வின் ஜாக் 96. நான் அதை வந்து ஜாக் 96ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். தென் நம்ம இதெல்லாம் வச்சு முடித்த அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த கேமரா ரா ஃபில்டர் அதில் வந்து சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். விண்டேஜ் ஏற்றுறோம், கொஞ்சம் கிளாரிட்டி அதிகப்படுத்துகிறோம், டைஸு, அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்சர், அந்த நாளைத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என்னென்ன தேவையோ அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தென் நம்ம லாஸ்ட்டாக போயிட்டு ஃபில்டர் கேலரியில் அதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம டெக்ஸ்சர்னு இருக்கும். அந்த டெக்ஸ்சரை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போம். அப்போ தான் அவங்க வந்து அதை பிரிண்ட் பண்ணாலும் இல்லை போஸ்ட் பண்ணாலும் கொஞ்சம் பக்காவாக எடுத்து காட்டும் அதோட டெக்ஸ்சர்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். தென் எனக்கு வந்து ஒரு 50 வச்சா போதுன்னு சொல்லிட்டு ஓகே பண்ணியிருக்கேன்.